வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜுகல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக டெய்லியுமே மாடி தோட்டத்தை போய் விசிட் பண்ணுவேன். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நாகப்பழ செடியை கவனிச்சிட்டு இருந்தேன். அந்த இலைகள்லாம் எப்படி இருக்குது, சரி நாகப்பழ செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு செடியை கவனித்தேன். ஸோ அந்த செடியை பற்றி தெரியப்படுத்தலான்னு தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுது. அண்ட் இது வந்து ரொம்ப அற்புதமான சூப்பர் மருத்துவ பயன்கள் உள்ள செடியும் கூட. இது ஒரு கீரை வகையும் செடியும் கூட. அண்ட் இதை பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். அவங்களும் நோ ஐடியா, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு அங்கிள், எனக்கு தெரிஞ்ச அங்கிள் வந்து நர்சரி கடை வச்சுருக்காரு. இது வேஸ்ட்டு களை செடிப்பா, இதை நாங்கள் தூக்கி போட்டுருவோம், எனக்கும் தெரியல அப்படின்னாங்க. ஸோ என் மோம் டாட் கிட்ட கேட்டிருந்தேன், என் அப்பா அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து இது ஒரு கீரை செடிப்பா, நம்ம நார்மலாக கீரை எப்படி சாப்பிட்றோம் அது மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம், வயிற்று புண்ணெலாம் ஆட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ மேலும் இதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன். நிறைய விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம், தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுது. ஒரு சில பேருக்கு தான் இந்த செடியை பற்றி தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த செடியை பற்றி தெரியாது. முதல்ல இது ஒரு கீரை வகைனே தெரியாது. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக இந்த செடியோட பேர்கள் என்ன, பேருக்குண்டான காரணங்கள் என்ன, அண்ட் பெனிஃபிட்ஸ், யூசஸ் இது எல்லாம் பார்ப்போம். அண்ட் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்படி தான் இருக்கும் இந்த செடி காண்பதற்கு. அண்ட் பூக்களுமே பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். இது பேர் காணான் வாழைக்கீரை. மற்றொரு பேருக்கு கோழி காணான் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பேர் என்னென்னா கன்றுக்குட்டி புல். அண்ட் செப்பு கொடுத்த கீரைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதுக்கு ஏன் காணான் வாழைக்கீரைன்னு பேர் வந்ததுன்னா, காண்பதற்கு வந்து வாழை இலை சிறியதாக இருப்பது போல் வடிவம் இருக்கும், அதனால் காணான் வாழைக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றும் இன்னொரு பேரும் இருக்குது கன்றுக்குட்டி புல். கன்றுக்குட்டி புல் ஏன் சொல்கிறாங்கன்னா, கன்றுக்குட்டிகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை வகை இது. மற்றும் கால்நடைகளும் விரும்பி சாப்பிடும். அதனால் விவசாய மக்கள் இது கால்நடைகளுக்கு உணவாக கொடுக்குறாங்க. மற்றும் பாலும் நல்லா கறக்கும், ஆடு மாடு எல்லாமே கறக்கும். அதனால் இது வந்து கால்நடைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க. மற்றும் கோழிக்கானான் வந்து ஏன் சொல்கிறாங்கன்னா, கோழிகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கீரை வகை. கோழிகளும் நல்ல முட்டையிடுவதை சாப்பிட்டு, அதனால் கோழிக்கானான் ஒரு பேர் இருக்குது. செப்பு கொடுத்த கீரை ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த இலை வடிவம் வந்து செப்பு குடம் போல் இருக்கிறதால அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு பேர் சொல்லுவாங்க. அவங்கவுங்க ரீஜனுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வைப்பாங்க. நீங்களும் என்ன பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். மக்களும் தெரிஞ்சு பயன்பெறட்டும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்னா, முதல்ல நம்ம சீன மக்கள் வந்து இதை தேநீராக போட்டு பருகுவாங்க. அதாவது டீயாக குடிப்பாங்க. ரத்தத்தில் உள்ள பாக்டீரியாக்களை அழிக்கவும், உடம்புக்கு தேவையில்லாத உப்பு வெளியேற்றவும், சிறுநீர் மூலமாக வெளியேற்றவும் இதை தேநீராக போட்டு பருகுவாங்க. நமது பாகிஸ்தான் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை அரைச்சி மேல் பூச்சா வந்து ஸ்கின்னில் அப்ளை பண்ணுவாங்க. அதாவது தோல் நோய்கள் இருந்தாலும் அதில் உள்ள ஸ்வெல்லிங், வீக்கத்தை குறைக்கிறதுக்கு இதை எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணுவாங்க. அதுக்காகவும். மற்றும் நமது நேபாள் நாட்டு மக்கள் வந்து இதை உணவில் பயன்படுத்துவாங்க. லைக் கீரை கடையில் பொரியல் சொல்லி சாப்பிடுவாங்க. மற்றும் கால்நடைகளுக்கும் இதை அவங்க உணவாக அளிக்கிறாங்க. அண்ட் இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த கீரை. மற்றும் ஆக்னி, பிம்பிள்ஸ்கள் இருந்தாலும் இதை மேல் பூச்சா அரைச்சி தடவிட்டு இருந்தாங்கன்னா அதுவுமே வந்து சரியாயிடும். ஓகே, ஃபிஃப்த்து யூஸ் பெனிஃபிட் என்னென்னா, தொடர் வயிற்றுப்போக்கு இருந்தாலும், அதாவது டயரியா இருந்தாலும் இந்த இலையும் மற்றும் அருகம்புல்லையும் ஈக்குவல் ரேஷியோ சம பங்களிப்பு எடுத்து இதை அரைச்சி பாலில் கலந்து குடிச்சிட்டு வர வயிற்று புண் ப்ளஸ் வயிற்று வலி இருந்தாலுமே வந்து சரியாயிடும். தொடர் வயிற்றுப்போக்கு இருந்தாலுமே சரியாயிடும். மற்றும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒயிட் டிஸ்ட், அதை வெள்ளைப்படுதல் சொல்கிறாங்களே, அதுவுமே வந்து சரியாகும். எப்படின்னா, இந்த கீரையும் ப்ளஸ் வந்து கீழாநெல்லி கீரை இருக்குல்ல, அது ஈக்குவல் ரேஷியோ எடுத்து அரைச்சி தயிரில் கலந்து 3 டைம்ஸ், அதாவது 3 வேளையும் குடிச்சிட்டு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த பிரச்சனையும் நீங்கும். மற்றும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய தாதுபல பிரச்சனைகளே வந்து சரிப்படுத்தும். உடம்பையும் வந்து இது ஏற்றும். தாதுபலம் கம்மியாக இருந்தாலும் இந்த கீரையும் ப்ளஸ் தூதுவளைப்பூ ப்ளஸ் முருங்கைப்பூ, இது 3த்தையும் ஈக்குவல் ரேஷியோ, அதாவது சமப்பங்களவு எடுத்து அரைச்சி பாலில் கலந்து டேஸ்ட்டுக்காக தேனில் கலந்து சாப்பிட்டு உங்களுக்கு ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். இல்லை பனங்கற்கண்டு இருந்தாலும் நீங்கள் பனங்கற்கண்டையும் அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், டேஸ்ட்டும் இருக்கும். தென் 8வது பெனிஃபிட் என்னென்னா, உடம்பு சரியில்லைனா, ஃபீவராக இருந்தால் கூட இந்த இலையை நீங்கள் கஷாய்ச்சி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபீவரும் சரியாகும். ப்ளஸ் உடம்புல ஆன்டிபயோட்டிக்கும் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். தென் வாயில் புண்கள் இருந்தாலும், வாய்ப்புண் இருந்தாலும் வந்து நீங்கள் தினமும் பல் வளர்க்குனதுக்கப்புறம் இந்த இலையை அரைச்சி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியும் காகல் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கொப்பளிச்சுட்டு துப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாயில் இருக்க புண்கள், புண்கள் எல்லாமே வந்து சரியாகும். பற்கள் இருக்க பாக்டீரியாக்களுமே வந்து அழியும். ப்ளஸ் வயிற்று புண்கள் இருந்தாலும் சரி, வயிற்று வலி இருந்தாலும் சரி, மணத்தக்காளி கீரை எப்படி உங்களுக்கு உதவுதோ அதே மாதிரி தான் இந்த கீரை வந்து உங்களுக்கு உதவும். நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நார்மலாக வயிற்று புண்ணையும் சரி பண்ணும். எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது, பக்க விளைவுகளும் இருக்காது. நீங்கள் மணி பிளான்ட்டில் வளர்க்குறீங்களே, அந்த மாதிரி செடி வளர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செடியை வளர்க்கலாம். மருத்துவ பயன்களும் உள்ள செடி, ப்ளஸ் பூக்களும் வந்து உங்களுக்கு பூக்கும், பார்க்க அழகாகவும் இருக்கும். மணி பிளான்ட் வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகாக மட்டும்தான் இருக்கும், மருத்துவ பயன்கள்லாம் இருக்காது. ஆனால் இது வந்து உங்களுக்கு மருத்துவ பயன்களும் இருக்கும், ப்ளஸ் அழகாகவும் இருக்கும். அப்பேற்பட்ட செடி தான் இது. நீங்கள் வீட்டில் தாராளமாக வளர்க்கலாம். இது கீரை செடியும் கூட. நார்மலாக நீங்கள் மண்ணில் நடவு செஞ்சாலே பரவாயில்ல. அப்படி இல்லைனா இதோட விதைகளை நீங்கள் தரையில் தூவினாலுமே வந்து உங்களுக்கு இது வளரும். நல்ல வளரக்கூடிய ஒரு செடி தான். எல்லா சூழ்நிலையும் தாங்கும். வறட்சி மட்டும் ரொம்ப தாங்காது. மிச்சப்படி தண்ணி கொஞ்சம் இருந்தாலே போது இது நல்லா வளரும். நம்ம தோட்டத்தில் நிறையா இது விளைஞ்சிருக்கு. அதனால் நம்ம இதை அறுவடை பண்ணிக்கலாம். அறுவடை பண்ணி இன்றைக்கி சமையலுக்கு கீரை கடையெல்லாம் இதை யூஸ் பண்ணிப்போம். இன்றைக்கான சமையலுக்கு இந்த கீரை உதவும். அண்ட் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் அந்த கீரை. இது கடைஞ்சது வீடியோட கடைசியில் நான் காமிக்கிறேன்.
இந்த கீரை அறுவடை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு குரல் கேட்டது. டேய் தம்பி என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கீரை பறிச்சுட்டு இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொன்னேன். அப்புறம் பார்த்தா எனக்கு பசலைக்கீரை வேணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு கன்று தந்திருந்தேன். இது விதை போட்டு வளர்ந்த பசலைக்கீரை, அது ஊதா பசலைக்கீரை சொல்லுவாங்களா, அந்த பசலைக்கீரை செடி. ஸோ அந்த கண்ணை அந்த பின்னாடி வீட்டு ஆண்டி கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்கு தந்தேன். அவங்களும் நம்மளை பார்த்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து செடியெலாம் வளர்க்க ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் போன்சாயும் நம்மளை பார்த்து கற்றுக்க ஆரம்பித்தாங்க. போன்சாய் பற்றி இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக போடுறேன். அண்ட் பதிலுக்கு அவங்க எனக்கு நாட்டு செம்பருத்தி கிளை தந்தாங்க. இந்த செடியோட கிளை தந்தாங்க, வேர்லாம் தரல, அது கிளையை மட்டும் புட்டு தந்தாங்க. இது வந்து எப்படி நம்ம நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி வளர வைக்கிறதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரி, ஓகே. இதோட ஐடென்டிஃபிகேஷன் பார்ப்போம். அடையாளங்கள்லாம் பார்க்கலாம். இந்த செடி எப்படி காண்றது, அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு. இலைகள் ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. வாழை இலை போல் சின்னதாக இருக்கும். பூக்கள் இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். கலரும் வந்து ஊதாவும் நீலமும் கலந்து ஒரு கலராக இருக்கும். ஒரு மாதிரி இண்டிகோ ப்ளூ கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அண்ட் இதை பற்றி உங்களோட பசங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அதோடய யூசஸ் என்னென்னு சொல்லுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரண்ட்ஸ் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா பேருக்கு இது என்ன செடின்னு தெரியல. பெரியவங்களுக்கே இது என்ன செடி தெரில. அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களோட பசங்களுக்கு அவங்க தெரியப்படுத்துவாங்க. ஸோ செடியுடைய பயன்கள் என்னென்னு பசங்களுக்கும் சொல்லித்தாங்க, அவங்களும் கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அவங்களும் அதை கொண்டுட்டு போவாங்க. பிகாஸ் இப்போதைய உள்ள 2K கிட்ஸ் ஜென்ரேஷன் எல்லாமே மோஸ்ட்டாக வந்து சின்னதாக உடம்பு சரியில்லை கூட டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. கோல்டு ஆனால் கூட டேப்லெட் எடுத்துக்கிறாங்க. நம்ம வீட்டு தோட்டங்கள்லேயே நம்ம கிச்சன்லேயே அதுக்குண்டான மருந்துகள் இருக்குது. அதை குழந்தைகளுக்கு சொல்லித்தாங்க, அவங்களும் வந்து பயன்பெறட்டும். இதுதான் மக்களே அந்த கீரை கடையில். நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் கீரை எப்படி சாப்பிட்டாலும் அதே மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, தாராளமாக தெரியப்படுத்துகிறேன். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.